அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். சிறந்த வாழ்வு. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்று மனிதனிடத்தில் பொறுமை, சகிப்புத்தன்மை, கொடைத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை போன்றவை காணாமல் போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வது, பொறாமை கொள்வது, பொறுமையின்றி நடந்து கொள்வது, எந்த செயலிலும் பதட்டம், பரபரப்பு என்று செயல்படுவது என மனிதனின் மனமும் வாழ்க்கை வீணாய் போய்விட்டது. தன்னுடைய தீய செயல்களாலே தனக்குத்தானே தீங்கு விளைவித்துக் கொள்கிறான் மனிதன். இதனால் அவனது உடல் மனம் இரண்டும் பாதிக்கப்படுகிறது. இதற்கு தேர்வை தேடி பல வழிகளை தேர்வு செய்து தோல்வி அடைகிறான் மனிதன். இதற்கு அழகிய முறையில் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். உள்ளம் தெளிவாக இருந்தால் எண்ணங்களும் செயல்களும் தெளிவாக இருக்கும். செயல்கள் தெளிவாக இருந்தால் அவனது வாழ்க்கை சிறந்ததாக அமையும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நீ அஞ்சு கொள்ளுதல் ஆமணித்தனம்பு கஸ்திரம் இல்லல் அன்னி இன்ன பஅலுல் அன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா. பூமின்களை சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்கள் சில பாவங்களாக இருக்கும். பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். மேலும் உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்பானவர்களை, இது நமக்கு தேவையில்லாத வேலை. இதை தவிர்த்து நடந்தாலே போதும் நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது இறைவன் கட்டளைப்படி நடக்கிறது என்ற இறைச்சம், இறை நம்பிக்கையும் தேவை. ஏக இறைவனான அல்லாஹ்வை நாம் முழுமையாக அடிபணிந்து சரணடையும் போது நமது மனம் அமைதி பெறும். இறை சிந்தனையிலும், இறைவனை நினைவு கூர்வதிலும், இறை வழிபாட்டிலும், இறைவன் வகுத்து தந்த வழியில் வாழ்க்கையை நடத்தும் போது நமது எந்த துன்பமும் எட்டி பார்க்காது. எந்த துன்பம் வந்தாலும் நம்மை தடுமாறச் செய்யாது. துன்பங்களை தாண்டி செல்லும் பக்குவத்தை இறை அருளால் நாம் பெற முடியும். அல்லாஹ் நமது வாழ்க்கையில் பக்குவத்தையும் சிறந்த வாழ்வையும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.